காடுவெட்டிப்பாளையம் ஏரியாலே லோ பட்ஜெட் சைட்டுங்க இது. 70% பேங்க் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. புக் பண்ற நபர்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பேருக்கு குலுக்கல் முறையில் ஸ்கூட்டி கொடுக்க போறாங்க. கரெக்டா அவினாசியில இருந்து 14 கிலோமீட்டருங்க, கோவில்பாளையத்துல இருந்து 14 கிலோமீட்டருங்க, அதே மாதிரி அன்னூர்ல இருந்து 9 கிலோமீட்டருங்க, கருந்துப்பட்டியில இருந்து 9 கிலோமீட்டருங்க. எல்லாத்துக்கும் சென்டர்ல காடுவெட்டிப்பாளையம் 4 ரோடுங்க. அந்த காடுவெட்டிப்பாளையம் 4 ரோட்ல இருந்து கரெக்டா 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. மொத்தமா 3 ஏக்கர் இந்த சைடு போட்டிருக்காங்க. 20-30 சென்டா பிரிச்சிருக்காங்க. வாஸ்துக்களை எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கிழக்கு தெற்கு வடக்குன்னு சொல்லி 3 திசையா பிரிச்சிருக்காங்க. 20 சென்ட் 30 சென்டா பிரிச்சிருக்காங்க. டைமென்ஷனால அவ்வளவுதாங்க. ஒரு சென்ட் கூட வேஸ்டா போகாதுங்க. ஒரு பில்டிங் கட்டினா அந்த மாதிரி டைமென்ஷன் பிரிச்சு வச்சிருக்காங்க. தார் ரோட்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஃபுல்லாவே 25 அடிக்கு தார் சாலை போட்டு கொடுத்துருக்காங்க. கிழக்கு இருந்து மேற்க வரைக்கும் ஃபுல்லாவே தார் சாலைங்க. நல்லா விசாலமா கொடுத்துருக்காங்க. ரோட்டுக்கு 2 சைடுல நிறைய விதமான செடிகள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா தண்ணி டேப் வசதி பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு யோசனை பண்ணுவீங்க, டவர் லைன் உள்ள கிராஸ் ஆதாட்டு இருக்குதுன்னு. நம்ம காட்டுக்குள்ள வரலீங்க, பக்கத்து காட்டுக்குள்ள தான் போதுங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா நான் ஸ்கீம்ல வருதுங்க. ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு ஈஸியா பண்ணிக்கலாமுங்க. ஒரு கம்பெனி கட்டணும்னா கூட இந்த ப்ராப்பர்ட்டியில் கட்டிக்கலாமுங்க. ஈஸியா அப்ரூவல் கிடைக்குங்க. அந்த மாதிரி இடத்துல சூப்பரான ப்ராப்பர்ட்டியா கொண்டு வந்திருக்கோங்க. நேஷனல் மாடல் ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டருங்க. அதே மாதிரி காலேஜ் ஸ்கூல் எல்லாம் நியர்பையே வந்துருங்க. நல்ல கம்பெனி நிறைஞ்ச ஏரியாங்க. அமைதியான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் அண்ட் லொகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எம்ஜே ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டிஸ்பிளே தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க.